அன்பு நான்காமின் உள்ளங்களே, ஞாயிறு தோறும் ஒரு ஞாயிறு பைபிள் வகுப்பு, ஒரு ஞாயிறு புத்தர் பெருமானுடைய தம்மபத வகுப்பு, ஒரு ஞாயிறு இந்து சமயம் சார்ந்த பொது வகுப்பு என்று நான் இங்கு எடுத்துக்கொண்டு வருகிறேன். அந்த முறையில் இன்றைய தினம் பைபிளினுடைய 300வது வகுப்பு. 300 வகுப்புகள். ஆன்மீகத்தை பொறுத்த வரையிலே எந்த ஒன்றும் அனுபவத்திலிருந்து பேச வேண்டும். அதுதான் குருநாதரான பிரம்மேந்திரர் என் போன்ற சீடர்களுக்கு இட்ட கட்டளை. ஒரு புத்தகத்திலிருந்து பேசாது என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் புத்தகத்திலே இருப்பதை பேசும் பொழுது உங்களை எல்லாம் பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? பாவிகளே, நீங்கள் எல்லோரும் இயேசுபிரானிடம் வாருங்கள், உங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று பேசும் பொழுது இந்த பேசுகின்ற நபர் அவர் புண்ணிய பாவம் இல்லாதவரை போன்ற ஒரு தோற்றம், மாய தோற்றம் மக்கள் மனதிலே ஏற்பட்டு விடுகிறது. அது உண்மையாக இருந்தால் நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் சொல்ல முடியுமா, பாதிரியார்கள் இம்மாதிரி பிரச்சாரம் செய்கிறவர்கள் பாவமற்றவர்களாக இருக்கிறார்கள்? சொல்ல முடியாது. அதே போல சாஸ்திரங்கள் இவைகளில் வெளியிலிருந்து பிராமணன் நுழைகிறான் ஒரு சமயத்தின் உள்ளும். அவன் முதலிலே கை வைப்பது சாஸ்திரத்தில, புஸ்தகத்தில தான் கை வைக்கிறான். தன்னுடைய சுயநலத்திற்காக அதில் உள்ள வாக்கியங்களை எல்லாம் மாற்றி பொருள் எழுதி, பிறகு தனக்கு தேவையான பொய்களை அதில் செருகி, அவனுடைய கேம் பெரிய கேம், பிராமணனுடைய கேம். நீங்கள் கேட்கலாம், பிராமணர்கள் இந்துக்கள் ஆயிற்று, இவர்கள் எப்படி கிறிஸ்துவ சமயத்திலே இதை செய்திருப்பார்கள் என்று தொடர்ந்து வகுப்பிற்கு வருகிறவர்களுக்கு தெரியும். நான் 30 வருடங்களாக இங்கு நடத்தி கொண்டு வருகிறேன். இயேசுபிரான் என்னை சந்தித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக இது 300 வகுப்பு வருகிற அளவிற்கு நான் கிறிஸ்துவ சமய வகுப்பை எடுத்துக்கொண்டு வருகிறேன். நான் கிறிஸ்துவ சமயத்திற்கெல்லாம் மதம் மாறவில்லை. இயேசுபிரானுடைய திருவுருவத்தை வைத்து பைபிள் வகுப்பு எடுக்கின்ற ஒருவர் ருத்ராட்சம், துளசி மாலை பிளஸ் சிலுவை அணிந்து கொண்டு எடுத்திருப்பதாக நீங்க எங்கிலும் பார்த்திருக்க மாட்டீர்கள். இங்குதான் முதலாக பார்க்கிறேன். இதுதான் நான் உங்களுக்கு தருகின்ற மறைமுக செய்தி. கடவுள் இயேசுவா இல்லை சிவபெருமானா என்பதல்ல பொருள். உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? எந்த கடவுள் வசதி கடவுள் என்று தீர்மானித்து அந்த கடவுளை நாம் கும்பிட்டால் அந்த கடவுள்கிட்ட நாம அப்படிலாம் இல்லை. எல்லா கடவுளுமே கடவுள்கள் தான். கடவுள் என்றாலே கடந்தவர்கள் என்று பொருள். நம்முடைய பலகீனங்கள், மனிதர்களுடைய இழிவுகள், நம்முடைய புலன் இன்பங்கள் சார்ந்த ஆசைகள், ஆசை, கோபம், மற்ற விஷயங்கள், இவைகளெல்லாம் கடந்து விட்டவர்கள் தான் கடவுள். புரிகிறத? இப்பொழுது தமிழ் ஏன் காஞ்சிபுரம் தமிழ் அழிக்கணும்னு சொன்னார்னா, தமிழ் அழிச்சிட்டா தமிழ்ல இந்த அறிவெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரவே சேராது. அதனால அவனை முட்டாளா வச்சுட்டு இவங்க உட்காந்துக்கின்னு சமஸ்கிருதமாக்கும் அப்படின்னு, அப்படியே அதுக்கு சமஸ்கிருதத்துக்கு பொருள், சமஸ்கிருதத்துக்கு ஏதாவது இந்து சமயம் அப்படின்னு மண்டையில ஏற்றி விடலாம். அப்படி ஏற்றும் போது கூடவே ஜாதி ஜாதி ஜாதின்னு ஏற்றி, ஜாதி வசதி நீ மட்டம், இவங்க பிராமண வசதி நீ மட்டம். அப்போ அதுல யாருன்னா கொஞ்சம் வசதி ராஜா மாதிரி இருந்தா நீ சத்திரியா, நீ வைசியா, நீங்களாம் நடுச்சாதின்ட்டு
கடைச்சாதின்னு கண்டுபிடிச்சி அவங்கள சோதரவா அப்படின்னுட்டு அவனை இவன் குஷியா இறங்கிடுவான். இவன் நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த கடைச்சாதி என்பது பிராமணன் இடைச்சாதியினருக்கு கொடுக்கின்ற ஜாதி லஞ்சம். நான் உன்னை எப்படி கருவறையில நுழைத்துக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு அவமானப்படுத்துறானோ, அந்த அவமானத்தை நீ சூதரவான்னு சொல்லிட்டு கடைசி ஜாதின்னு அவங்கள அவமானப்படுத்திக்கோ அப்படின்னு அவங்க கொடுத்த லஞ்சம் இது. ஃபாரின் போறதுல கூட ஒரு முறை கேட்டார்கள், இந்த மாதிரி கலர் ரேசிசம் இருக்கு இல்லையா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே, இங்கிலாந்து போன்ற வெள்ளைக்கார நாடுகளிலே நிறவெறி நிறவேற்றுமை கலர் ரேசிசம். நம்முடைய இந்தியாவில் இருப்பது கேஸ்ட் ரேசிசம், ஜாதி பாகுபாடு. அப்ப ஏதோ ஒரு டிஸ்கஷன் வரும்பொழுது நான் அதுல இருந்தேன், அது 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அது மூடிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களுடைய கலர் ரேசிசம் இவ்வளவு எதிர்ப்பு அங்க பெறுகிறது, ஆனா இந்தியாவில் கேஸ்ட் ரேசிசம் அந்த அளவுக்கு பெறவில்லை. ஏன்னா இங்க இருக்கிறவன் பிளெக்சிபிள், ஒரு ஜாதியை நல்லா இழிவுபடுத்தி வச்சுன்னே இருப்பான். அந்த ஜாதியில யாருன்னா ஒருத்தன் 2 பேர் தலையெடுத்து அவங்க வசதி வாய்ப்பாயிட்டா அந்த ஜாதிக்காரங்களுக்கே போய் இவனே கிரக பிரவேசம் கல்யாண காட்சி பண்ணி வச்சுட்டு வந்துடும். தெரியுதா? அது முன்னாள் வரைக்கும் சோதரவாகாதுல சமஸ்காரம் விழுந்தா அவங்க காதல ஈயத்த காய்ச்சி ஊத்தணும் அவ்வளவு பாவன்றவன், அதே ஜாதியை சேர்ந்தவங்க வசதியானவன்னா அதே இவங்களும் பாரு அறியாமை அவனை வச்சு பண்ணும். நான் உடைய அதாய நமகா எதாய நமகா பிராமணனே திருந்திட்டான். இவன் நான் திருந்திட்டது கிடையாது, பொழைக்கிற வழி அவ்வளவுதான். அப்ப அதை கேட்டாங்க, ஏன் கேஸ்ட் ரேசிசம் ஏன் இந்த அளவுக்கு எதிர்ப்ப சம்பாதிக்கல இந்தியாவில்? நான் சொன்னேன், உங்களுக்கு நீங்க மிஸ் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா, பிராமணன் அங்க இல்ல. பிராமணன் இருந்தா வெள்ளைக்காரன் ஒயிட்ஸ் பிளாக், இவங்க 2 பேர் நடுவுல பிரௌனிஸ்ன்னு ஒண்ணு தனியா ஒரு ரேஸ் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். 3ஆவதா பிரவுன்காரர்கள் கண்டுபிடிச்சி வச்சுட்டு நாங்க ஃபர்ஸ்ட் ரேஸ், பிரௌனிஸ் செகண்ட் ரேஸ், பிளாக் தேர்ட் ரேஸ்ன்றுவான். இவனை அழுக்க விட்டுருவாங்க. இந்த பிரௌனியும் பிளாக் ஆட்சிக்கினே இருப்பான் 2 பேரும். இந்த பிரௌனி என்னென்ன டிஸ்கிரிமினேட் பண்ண முடியுமோ அதை பிளாக்கை டிஸ்கிரிமினேட் பண்ணுவான். அவன் பிளாக் இந்த பிரௌனியை எடுத்து போராடுறது அவனுக்கு சரியா இருக்கும். களைப்பு விட்ட பாப்பான் சேஃபா இருப்பான், நடுவுல மூட்டி விட்டுட்டு அவன் நல்லா சேஃபா இருப்பான். ஜென்மத்துக்கும் இது ரேசிசம் அழியவே அழியாது. தெரியுதா? இது அங்க மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்தியால அது சூப்பரா பண்ணிட்டான். இங்க கேஸ்ட் ரேசிசத்துக்கு நடுச்சாதியை பிரிச்சுட்டான். பிரிச்ச உடனே இப்ப நீ எந்த பகைய பாரு, நீ பாத்தீங்கன்னா கடைச்சாதியினர் என்று சொல்லப்படுகிறவர்கள் அப்படிதான் சொல்றான். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. கடைச்சாதியினர் சொல்லப்படுகிறவர்கள் அவங்க வெறுப்பெல்லாம் பெரும்பாலும் நடுச்சாதியினர் மேலேயே தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அவங்களும் டைரக்ட் டீலிங் அங்கதான். இவங்க ஒரு விவசாயம் செய்யறாங்க, இவங்க நிலத்துல அவங்க வேலை செய்யறாங்க, நேரடி மோதல் இவங்களுக்கு தான் இருக்கும். இது ஆர்பிசிம்பாளையம் எடுத்தீங்கன்னா, சாலியம்பாளையம் எல்லாம் எடுத்தீங்கன்னா கூட இங்க பாத்தீங்கன்னா பிராமணன் கிட்டத்தட்ட இருக்க மாட்டான், அந்த டவுன்ல தான் அவங்க இருப்பான். அதனால இங்க எது மோதல் வந்தாலும் இவங்களுக்குள்ள இருக்கிற மோதல் தான் வரும். அது மாதிரி இது ரொம்ப பெரிய அளவுல அவன் திங்க் பண்ணி ஆடுற கேம் எங்க நாட்டுல கேஸ்ட் ரேசிசம். அங்க இருந்திருந்தான்னா அவன் இதை பண்ணிருப்பான். 3ஆவது பிரௌனிஸ் கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரை முட்டை விட்டுட்டு அவன் சேஃபா இருப்பான். தலைகே நின்னாலும் அழியாது. ஆனா அங்க ஒயிட்ஸே நிறைய பேரு அந்த கலர் ரேசிசம் அழிக்கப்படணும்னு ஊர்வலெல்லாம் கூட நடத்தி நல்லா பண்றாங்க. நல்ல எஜுகேஷன் வருது. இது நிறைய ஒயிட்ஸ் பிளாக் அங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கின்னு அது பண்ண அங்க இருந்தா இருக்குது. இவன் போகிறான் இப்ப கடன்னு பிரிச்சு பிளாக்கும் ஒயிட்டும் கல்யாணம் பண்ணிக்கினவங்களுக்கு அவங்களுக்கு பிறகுற குழந்தைய பிரௌனிஸ் ஆகிடுவான். இப்போ போய்க்கிறான். இவன் தான் அங்க போய் கலிபோர்னியால தங்கணும். உடனே பத்திக்கின்னு எரியுது கலிபோர்னியா காட்டுத்தி. அது என்ன நிலமாகுமோ. இங்க வருவோம் பைபிளுக்கு. இதே போலதான் இருக்கிறது. இப்போ நான் இதையெல்லாம் சொல்லி விளக்கம் சொல்லி புரிய வச்சு, இப்ப என்ன அளவிலே ஜாதி இல்லை, ஓகே. குருநாதர் பிராமண ஜாதியில பிறந்த அவர் அளவிலே ஜாதி இல்லை, ஓகே. ஏன்னா என்ன தெரிவு செய்து என்னை தேர்ச்சி அடைய செய்து ஆசீர்வதித்து இன்றும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், மறைந்தும். அவ்வளவு பெரிய மகான்.
ஆனா அவரை சுத்தி சரௌண்ட் பண்ணி இருக்கிற பிராமணனுங்க பக்கா பிராமணனுங்க, அதே ஜாதி புத்தி பிராமணன். இப்ப என்ன சுத்தி இருக்கிற இங்க நடுச்சாதியினர் எல்லாம் அப்படியே ஜாதியை கடந்தவங்களாவா இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? என்ன போல இவங்களாவும் ஜாதியை கடந்தவங்களா இருக்கணும்னா இன்னும் 50 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். அப்பதான் 50 வருஷம் கழிச்சு ஆகிட்ட வந்தீங்கன்னா, ஏன் இது எல்லாம் வயசாகி போய் ஜாதி செத்து போய் இருக்கும் இதுங்கிட்ட. அப்போ ஒன்னா சாத்தியம். அதனால ஜாதியை ஓடிச்சிட்டேன், என் கிட்ட இருக்கிறவங்களாம் ஜாதிலாம் அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. ஆனா நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. இவர்களே நல்லா தெரிகிறது, நிறைய மாற்றங்கள் இவரிடம் இருக்கிறது. கல்யாணம் பண்ணுவதோடு நான் என்னிடம் வருகிறவர்கள் நிறைய கலப்பு திருமணம் தான் பண்ணிக்கிறேன். அந்த ஈக்குவல் கேஸ்ட், 1 இயர் நாயுடு கல்யாணம், 1 இயர் உடையார் கல்யாணம், 1 இயர் SC கல்யாணம். அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாரு, உட்காந்துக்கிறார் 1 இயர். SCக்கு கல்யாணம் பண்ணி என்னுடைய ஆசீர்வாதம் வாங்கி பத்திரிக்கை அடிச்சு நல்ல பையன் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறவங்க. அப்புறம் இவங்க இருக்கிறாங்க உடையார் SC மேரேஜ் நிறைய நடந்துக்கினே வருது. எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய ஹோல்டு. சாமி ஜாதி ஆதரிக்க மாட்டார். ஆனா அதுக்காக சொத்தை சொல்ல கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு நான் சொல்றது. கேஸ்ட் நீ தாண்டி போறேன்னு உருப்படாத பசங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதனால பசங்க நல்ல ஃபேமிலி ஏபிள் பர்சன் அந்த மாதிரிதான் நான். அதுவும் அறிவுபூர்வமா தான் நான் போறேன்னு தவிர அது ஒரு பிளைண்டா கேஸ்ட வாட்சிட்டேன் சொல்லிட்டு. ஏன்னா நாளைக்கு நம்மளே திட்டம் இந்த பசங்க, இந்த சாமியாரை நம்பி நம்ம கஷ்டம் அப்படிலாம் எதுவும் நான் பண்றதெல்லாம் இல்லை. அதுவும் நானா யாரே ப்ரப்போஸ் எல்லாம் பண்றது இல்லை. நீங்க பண்ணீங்க நீங்க அதெல்லாம் நானே சன்னியாசி. என்ன ஆக்சுவலா இந்நேரம் நான் 30 வருஷத்துக்கு ஒரு ஆளா 30 சன்னியாசியா இங்க உட்காந்து இருக்கணும். 30 பேரையாவது உட்கார வச்சிருக்கணும். ஒரு ஆளு கூட என்னால உருவாக்க முடியல. எனக்கு அதுக்காக நான் எந்த பிரயத்தனமும் பண்ணவே இல்லை. ஏன்னா அது சொந்தமா வர வேண்டிய விஷயம். தானாவே அவங்களுக்கு தோண வேண்டும். நாம் புலன்களை வெல்லுதல் என்பது ஒரு பெரிய இலக்கு, அதை எட்டி பிடிக்கிறதுதான் நம்ம வாழ்க்கையின் லட்சியம். இது மாதிரிலாம் எனக்கு தோணிடுச்சு. அதனால நான் அந்த சின்ன வயசுல இருந்தே அதை நோக்கி பயணப்பட்டு இங்க நினைக்கிறேன். துடுதுன்னு வந்தடாய் சன்னியாசி ஆயிட அப்படின்னா அவன் நாளைக்கு என்ன திட்டுவான். நாராயணகுல கல்யாணம் இருந்தா நம்மள அப்பான்னு கூப்பிடுறதுக்கு 2 பசங்க இருக்கும் அப்படின்னா போச்சு. தெரியுதா? அதெல்லாம் சொல்றது அவங்கவுங்க விருப்பம். என்ன எனக்கு நான் எதை நோக்கி பயணப்பட்டேன்னா அது உண்மையாக இருக்கிறது. முதல்ல அது பேர் தான் நம்பிக்கை. முதல்ல நம்பிக்கை வைக்கிறேன் எல்லாரும். ஆனா நம்மளுடைய தமிழ்ல பெரியவங்க, தமிழ் மட்டும் இல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப துல்லியமா சொல்லி வச்சு கொண்டு போறாங்க. அப்ப கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே சொல்றாங்க. அப்ப அந்த புலனின்பங்களை கட்டோடு அழிக்க வல்லவன் தான் சிவபெருமான். இப்ப அதை நோக்கி போய் அது வெற்றி பெற்று பாடுறாங்க இல்லையா? அப்புறம் பட்டணத்தாரி வருகிறார் இல்லையா? அவரு இப்ப இந்த உடம்பை அழிகிற இந்த உடம்பை போய் நம்பும் அடியேன்னு இனி ஆளுமேன்றார். தெரியுதா? அவ்வளவு பாடுறார். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். அரசனுக்கு சமமான சொத்து வச்சிருந்தவரு, எந்த கஷ்டமும் இல்ல. காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன், பொன்பொருள் சதம் என்று இருந்து விட்டேன் பாடுறாரு. அப்போ அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது சில பேர் தான் சின்ன பசங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அது இல்லை, அவங்க கிட்ட அவங்க சுதந்திரத்தை விட்டு அவன் சிந்திச்சு அவன் வாழ்க்கையை அவன் முடிவு எடுக்கணும். இப்ப எனக்கு அதை நம்பிக்கை. அப்ப இதை கடப்பது என்பதுதான் ஒரு உயர்ந்த விஷயம். அதனால அதை நோக்கி நான் பயணப்படும் போது அங்கங்கு எனக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. உண்ணாமலையம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப கடந்துட்டுன்றது எனக்கு தெரியல. நீ காதலை கடந்து விட்டேன் 19 வயசுல நிரூபிச்சு காட்டுறாங்க. அதுக்கு பிறகு கூட நான் ஒத்துக்கல. அப்புறம் பெரியவங்க கிட்ட போனேன், கல்யாணம் பண்ணிக்கன்றாங்க. சரி பண்ணிக்கிறேன்றேன். அதுக்கப்புறம் படிப்பு முடிச்சுட்டு நானே வேலை பார்த்தேன்னு சொல்றேன், சாமி நீங்களும் ஒரு பொண்ணை பார்த்து இதை கட்டிக்கணுங்க, நான் கட்டிக்கிறேன்றேன் இல்லையா? அப்புறம் அது படிப்பு முடியறதுக்கு முன்னாலேயே போய் சந்திக்கும் போதெல்லாம் ஆவடி சாமி கிட்ட ஒரு சில அனுபவங்களை நான் சொல்லும் பொழுது
நீ கல்யாணம் பண்ணிக்காதான்ட்டார் அவரே. அவர் திருமண வாழ்க்கையில இருந்து வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகி யோகியா, சிறந்த யோகியா இருக்கிறவர் அவர். ஆவடியில சிவபிரகாஷ் சுவாமிகள்னு தாத்தாவுடைய நண்பர் அவர். டக்குன்னு என்னோட நிலை 1-2 சொன்ன உடனே நீ கல்யாணம் பண்ணி நீ கடந்துட்டனர். ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் உண்ணாமலை அம்மன் கிட்ட கிடைச்சது 19 வயசுல. இவர்கிட்ட ஒரு 20-22 வயசுல ஆவடி சுவாமி நீ கடந்துட்டு. அப்புறம் அன்னைக்கு வகுப்புல போய் உட்காடுறேன், குருநாதர் பிரம்மேந்திர வகுப்புல. அவரே என்னை பார்த்து நீ எப்பொழுதோ திருமணம் நிலைகளை எல்லாம் கடந்து விட்டாய், இப்ப கடந்த நிலையில் நீ திருமணம் பண்ணினா அது உனக்கு துன்பமா இருக்கும்னார் ஆவடி சுவாமிகள். துன்பமா இருக்கும், ஏன்னா பெரிய இன்பத்துக்கு வந்துட்டுக்கிற உனக்கே தெரியல. இது சிறிய இன்பம் தான். எவ்வளவு சினிமா எடுக்கிறான், அப்படியே காதலையான்ட்டு போட்டு இவங்களுக்காக அவங்களுக்கு உருவர் தான், அவங்களுக்காக இவங்க உருவர் தான், செத்து போற அளவுக்கு எல்லாம் போய் எல்லாம் போறாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் வெற்றி பெற்ற காதல் கூட சரி, திருமணம் கூட சரி, அதெல்லாம் அவங்க கிடைக்கிற இன்பன்றது ரொம்ப தத்துணூடு தான் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அது முகமது நபிகளும் சொல்றேன், ஒரு சில வகுப்புல நான் சொல்லிடுறேன். முகமது நபிகளும் சொல்றாரு இல்லையா, நீ 5 மனைவிகளோடு இன்பத்தை அனுபவித்தாலும், எல்லாவித சுகபோகங்களும் அனுபவித்தாலும், இறை நன்மை இறக்க பெற்றவர்கள் அடைகிற இன்பத்தின் முன்னால் இவை அனைத்தும் அற்ப சுகமே முச்சார். செம்மட்டாப்பு முகமது நபி, செம்மட்டாப்பு அவர். சோ இப்படி போறேன் நான், இந்த மாதிரி போறேன். அப்ப அதுல நம்பிக்கை வைக்கிறேன். இப்ப நம்மளும் கடந்தா அது சரியாதான் இருக்கும். இல்லைன்னா அவங்க எவ்வளவு பிரபலமா இருக்க போறாங்க, எவ்வளவு உலகம் கொண்டாட போகுது இல்லையா. சும்மா நாங்காட்டியும் போய் அடிச்சுட்டா போவாங்க, அவங்களுக்கு என்ன அதெல்லாம் இல்லை. அப்ப அந்த நிலையில கடக்க ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு உண்ணாமலையம்மன் சொல்றாங்க. அதுல கூட எனக்கு அவ்வளவா நம்பிக்கை வரல. அடுத்தது அப்படி சொன்னா, அடுத்தது பிரம்மேந்திர சொல்றா நீ கடந்து விட்டான்றாரு. அப்புறம் இங்கேயே வந்து தேர்ன பிறகு நான் தேர்றதுக்கு முன்னாலே இறை அனுபூதி வருவதற்கு முன்னாலேயே கடந்துட்டேன்னே சொல்லிட்டாரு அவர். இதுக்கெல்லாம் முன்னாலேயே, அப்புறம் தான் இறை அனுபூதி எல்லாம் சித்தி ஆகுது. அப்புறம் தான் இங்கு வந்து நம்ம அன்பர்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு சொன்னாரு, தாசருக்கு இந்த உலகத்தில் ஆக வேண்டியது எதுவும் இல்லை. குருநாதர் நேரா கொடுத்த சர்டிபிகேட், ஆக வேண்டிய எதுவும் இல்லைன்னு சொன்னார். அவன் அந்த பாப்பானுங்களும் கூட இருக்கிறானுக்கு தான். இன்னத்துக்கு அவன் போடுறான் யூடியூப்ல, அந்த சேகர் அம்பின்னு பேர் வச்சுக்கின்னு நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லை யூடியூப்ல இவனுங்க போடுறான். இவங்களை நான் என்ன சொல்றது, அதிகபட்சம் அறிவு கட்ட முண்டங்களான்னு தான் என்னால் திட்ட முடியாது, அது மேல என்னால் திட்ட முடியல. தெரியுதா, இவங்களை வச்சுக்கினே தான் சொன்னாரு. இங்க ஒரு பிரம்மேந்திர கிட்ட சர்டிபிகேட், ஒரு வாயால சர்டிபிகேட் வாங்க சாதாரண விஷயம் கிடையாது. தேர்ன பிறகுதான் நான் உன்னை என் சீடன்னு சொல்லுவேன்னு வளர்த்தாரு. 10 வருடங்கள் கடுமையான பயிற்சி கொடுத்து தேர்ன உடனே இங்க வந்து அவரே இங்க வந்து வாழ்த்திட்டு போனாரு. எல்லாரும் சொல்லிட்டு போனாரு, தாச இந்த உலகத்தில் ஆக வேண்டிய எதுவும் இல்லை, நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணனா அவர் உட்காந்து தியானம் பண்ணி கிளம்பி போயிடுவாருன்னு சொல்லிட்டு போனாரு. சொன்னாரா இல்ல கேளுங்க, எல்லாம் அப்ப கேட்டவங்க இருக்கிறாங்க, ரெடியார்ல இருந்து எல்லாரும் அங்க இருந்தாங்க, அங்க உள்ள உட்காந்து சொன்னாரு எல்லாரும் எதிர்க்கையும். அந்த மாதிரி இருக்கணும். அது சொல்ல வர அந்த இலக்கு, சரியான இலக்கை நோக்கி பயணப்படுவர்களுக்கு தான் அந்த துறவு என்பதெல்லாம் சரியா இருக்கும். அவங்க நிலை கடந்து எட்டி பிடித்து அதுக்கு பிறகு அதுல இருக்கிற உண்மைகளை தெரிந்து அப்ப இப்ப நானும் சொல்றேன். அப்ப இந்த இன்பங்கள் ஒன்றும் அவ்வளவு பெரிய இன்பங்கள் இல்லை, இது துன்பம்தான். இது குருநாதரும் சொல்றார், இன்பம் என்று சொல்லிக்கொண்டு துன்பமான நிலைகளிலேயே மக்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு வந்து இன்பம் தெரியல. புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இப்போ வந்து சரக்கு அடிக்கிறவன் இருக்கிறான், மொடாக்குடியன். பெரும்பாலானவங்க இருக்கிறவங்க சரக்கு அடிக்காதவங்க. அது இப்ப பெண்கள் எல்லாம் கூட சுத்திலாம் உட்காந்து எல்லாம் போடுறான் இதுல வீடியோ எல்லாம். சரி, அதை விடுங்க. அப்போ நீங்க வந்து சரக்கு அடிக்கிற மொடாக்குடியன், அவனை பொறுத்தவரை அது இன்பமா இருக்குது. இல்லைன்னா ஏன் போய் சரக்கு அடிக்க போறான்? அது நாரும்பொழுது மூக்க புஷின்னு கப் கப்னு அடிச்சு அப்புறம் இது சைட் டிஷ்ஷு சால்லாம் தின்னுட்டு கிக்கில இருக்கிறான். ஓகே, இப்ப சரக்கு அடிக்காத நீங்களாம் இருக்கிறீங்க. இப்போ அவங்ககிட்ட வந்து பொச்சு சொல்றான்னு வச்சு, ஓ வாழ்க்கையில நீ என்னத்த அனுபவிச்சா, இப்படியே அனுபவிக்காமலே ஏன் இருக்க போற, கொஞ்சம் சரக்கு அடிச்சு பாரு, நம்ம கிக்கா இருக்கும், என்ன ஒத்துப்பீங்களா? நீங்க பார்க்கும்போதே தெரியுது அது இன்பம் இல்லையா? அவனை 2 வாரத்தை பேசக்குள்ள இப்படி பரண்டின்னு விழுவான், திரும்ப எழுந்துச்சு அப்படியே பரண்டி விழுவான். பார்க்கும்போதே தெரியுது அந்த சரக்கு அடிக்காத அவங்களுக்கு தெரியுது. அப்புறம் அதுலயே அதுக்கு அடிக்ட் ஆயிடுவனுக்கு அதுக்கப்புறம் விடுபட முடியலன்னு போது அப்புறம் கடைசியா அவனை ஃபீல் பண்றான்,
நான் மாட்டிக்கினேன், என்னால சரக்கு அடிக்காம இருக்க முடியல. நீ கேட்டுப்பா, சில பேர் நல்ல புத்தி கூட சொல்றவங்களாம் இருக்கிறான். அவன் கூடி உதாரணத்துக்காக இதை சொல்றேன். இன்பம் என்று நினைக்கிற ஒரு அது அதுவும் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த சரக்கு அடிக்கிறவர்கள் எண்ணிக்கை நிறைய ஆகினே போகுது, அதிகமாகினே போகுது. அது ஒரு கேஷுவல். அப்பெல்லாம் குடிகாரன்ற பட்ட பேர் வாங்குறதுக்கு பயப்படுவான், பயந்துன்னு குடிப்பான் எல்லாம். அவர் யாருன்னா கிண்டலா சொல்ல, போட குடிகாரன்டாவான், குடியாரம் போச்சு, பொழுது விஞ்சா போச்சு, பசங்க வைக்கப்போட எங்க அப்பா குடியாரன் அப்படின்னும். இந்த நிலையமா மாறி இப்ப அது சரக்கு அடிக்கிறது, கட்டிங் அடிக்கிறது, அப்புறம் ஒரு பார்ட்டி கொடுக்குறது, ஒரு கல்யாணம்னு சொன்னா அப்படியே அது ஒரு சரக்கு அடிக்கிற பார்ட்டி கொடுக்கறது, கொஞ்சம் கொஞ்சமா போயினே இருக்குது. அப்புறம் பொம்பளைங்களும் அதுங்களும் அடிக்குதுங்க ஒரு பக்கம். ஏன் அவன் தான் அடிக்கணுமா, நான் அடிக்க மாட்டேன். இது எங்க திருத்துறது, எங்க ஆரம்பிக்குது உண்மையிலே எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன வழி தெரிஞ்சா சொல்லுங்க. கல்லுண்ணாமைன்னே ஒரு அதிகாரம் இருக்குது. ஒரு பக்கம் திருவள்ளூருக்கு அவ்வளோ பெரிய சேலை, சுத்திலும் அவ்வளோ குறை, ஆனா இங்கேயே டாஸ்மாக் இருக்குது. சரிதான், அந்த அரசாங்கம் தானே ஸ்டெப் எடுக்கணும், குறைக்கணும். குறைஞ்சது பாதியாவாது அது பாட்டு. ஏன்னா எல்லாமே அரசியல்வாதிங்க அவங்க விட்டு எல்லாம் அது ஒரு இன்னைக்கு அது ஒரு என்னன்னு சொல்றது, அது ஒரு வசதிய தெரியப்படுத்துற ஒரு விஷயமா ஆகி போச்சு. அது கிட்ட போக முடியாது போகுது. சரி, அது கிட்ட போகலாம். இப்போ நான் உதாரணத்துக்காக இதை சொன்னேன். இப்போ இந்த மாதிரி சரக்கு அடிச்ச கிக்குக்கு நீங்க அது விடுதலை அடைஞ்ச நிலையில இருக்கிற நீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியுது அது தீய பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒன்னும் அவ்வளவு இன்பம் இல்லைன்னு. இதே மாதிரி தான் சார், கொஞ்சோண்டு ட்ரை பண்ணி திங்க் பண்ணீங்கன்னா, புலன் இன்பங்கள், நீங்க உலக இன்பங்கள் அனுபவிக்கிறீங்க இல்லையா, ஆண் பெண் இன்பம், குழந்தை, நான் தப்பாலாம் சொல்லல. ஏன்னா அதுலயே நெறியோடு இருந்தால் கிருஷ்ணரே சொல்றார், தர்மத்திற்கு முரண்படாத காமங்களில் நான் இருக்கிறேன் சொல்றார். அதுல நெறியோடு வாழ்கிறவர்கள், பிரம்மேந்திர சொல்றார், நெறியோடு வாழ்கிற குடும்பத்தர்கள் வீட்டிலே மகான்கள் பிறப்பார்கள் சொல்ற. மகான்கள் பிறக்கிறாங்கன்னாலே அவங்க கண்ணியமான குடும்பஸ்தர்கள். சோ நான் அது கிட்டலாம் நான் வரல, அதையெல்லாம் ஒரு இழிவுபடுத்தி சொல்றதோ அப்படியேன்றதோ அது கிட்ட அது மாதிரியே வரவே இல்லை, வரவும் முடியாது. ஆனா அதை கடந்த நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை உங்களுக்கு விளக்கம் நான் சொல்லி ஆகணுமே, சொல்லி ஆகணும். அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன ஆன்மீகம்னா என்ன. வெறும் பாப்பானை வச்சு மந்திரம் ஓதிக்கிறதா? மந்திரவாதி நாடா மாறி போச்சு நம்மளுடைய துரதிருஷ்டவசமா. நம்ம நாடு பாப்பானை வச்சு மந்திரம், என்ன மந்திரவாதி தானே அவன்? மந்திரமா கடவுளே? நான் உங்களுக்கு இவ்வளவு அனுபவம் சொல்லிட்டேன், இவ்வளவு 30 வருஷம் கிட்ட வர உங்களுக்கு இன்னும் சொல்லிக்கினே வரேன். 1 2 இல்ல, அம்மை எனக்கு செய்த அருட்செயல்கள் இருந்து சிவபெருமான், பெருமாள், அப்புறம் இயேசு பிரான் சந்தித்து சென்ட் பீட்டரா இருந்தது சொன்னது, புத்தர் பெருமானுடைய அந்த வெளிக்குள் வெளி கடந்த ஆகாயத்துல என்னுடைய சூட்சும சரீரம் சென்று அவரோட உபதேசம் பெற்று திரும்பி வந்தது, இவ்வளவும் நான் சொல்லிக்கினே இருக்கிறேன் உங்களுக்கு இவ்வளவு நாளும். அப்போ நான் எதை சொல்லணும்? இதை நான் சொல்ல தியானம் ஆகணும். இதுல இந்த மாதிரி புலன் இன்பங்கள் அப்படிங்கிறது என்ன, இது என்ன அப்படின்னு நான் சொல்லணும். அதனால்தான் நான் உங்களுக்கு அதை விளக்கம் சொல்றத தவிர மற்றபடி எதையும் இழிவுபடுத்துறதுக்கோ குறைவுபடுத்துறதுக்கோ அதை நான் சொல்லல. கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே பாடுற இல்லையா மாணிக்க வாசகர், கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லிரலில் நட்டம் பயின்றாடு நாடு. அப்போ கீதையில கிருஷ்ணர் சொல்றார், பெருமாளுடைய இதுல நீ வந்தீங்கன்னா கீதையில கிருஷ்ணர் சொல்கிறார், இறைவனாகிய தன்னை, இறைவனை நாடுகின்றவனே உயர்ந்தவன், அப்படி நாடாதவன் பொறிகளில் பொருந்தினவனாய் வீணில் வாழ்கிறான்றார் சார் கிருஷ்ணர். இதை ஏன் சார் இந்துன்ற பேர்ல உங்ககிட்ட இது ஏன் எடுத்து சேகம் பண்றாங்க? கீதையில கண்ணபிரான் உபதேசம், எல்லாம் வாங்கடா ஆம்பளையும் பொம்பளையுமா, நீ கோபிகா நான் கிருஷ்ணா, நீ கோபிகா நான் கிருஷ்ணா, டெங் டிங் 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 டான்ஸ் ஆடிக்கலாம் அப்படியே சொன்னாரு? இல்லவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இதை
படிச்சு பாருங்க. அந்த கீதை கிட்ட போயிடாதீங்க, நான் எழுதின கீதையை படிச்சு பாருங்க, புத்தகத்துல இருக்குது. வெப்சைட் dalswami.comல போனீங்கன்னா கீழே அப்படியே போனீங்கன்னா ஸ்கிரால் பண்ணீங்கன்னா பகவத்கீதைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 18 அத்தியாயங்களும் நான் எழுதின புத்தகத்துல இருக்கிறது அதுல இருக்குது. நீங்க புத்தகம் காசு கொடுத்து தான் வாங்கி தான் படிக்கணும்னு இல்லை, அதில் நீங்க நேரடியா படித்துக் கொள்ளலாம். அவரு என்ன சொல்றாரு? பொறிகளில் என்னை நாடாதவன் பொறிகளில் பொருந்தினவனாய் வீணில் வாழ்கிறான் சொல்றாரா இல்லையா? அப்போ பொறிகளில் பொருந்தினவனா என்ன அர்த்தம்? இதுதான் ஐம்பொறி. கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல் 5, இதுதான் பொறி இல்லையா? ஐம்புலன் தன்னை அடக்கி ஆள வேண்டும் அப்படின்னு ஔவையாரே சொல்றார். ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணை இனிதென கருளே. விநாயகர் பாடுறாங்களா? சீத கலப செந்தாமரைப்பும் பாத சிலம்பு பல இசை பாட. நம்ம அப்படியே ரெக்கார்ட்ல போட்டு விட்டோம்னா அதை அப்படியே சீர்காழி பாடுவார், இல்ல வேற யாருன்னா போடுவாங்க. சீத கலப செந்தாமரைப்பும் பாத சிலம்பு பல இசை பாட. அது மட்டும் தான் ஞாபகம் வரும் நம்மளுக்கு. அடுத்தது பண்ண அதுபான் பாடிங்க அடுக்கலாம், நம்ம பாடுங்க வேலையை பார்த்துன்னு இருப்போம் இல்லையா? உள்ள போங்க. உள்ள என்ன சொல்றாங்க ஔவையார்? ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணை இனிதென கருளே. அதோட நிறுத்தல, கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து. என்ன சரி இது ஔவையார் பிறவி, என்னுடைய பிறவிதான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு பிறவியில் நான் அடியேன், பெண் பிறவியில் ஔவையாரா இருந்தேன். ஏன்பா இந்து தானப்பா அவங்க? இது ஏன்பா இந்துடா ஜாதியில நொந்துடான்னு வாழ சொல்றவங்க ஏன் இதை எடுத்து ஜனங்கிட்ட சேகம் பண்றாங்க? வெறும் பாப்பார கதா கலட்சம் பாப்பாத்திங்களை விடுறது. பாப்பான்ல உடனே அப்படியே அவன் அப்படியே பேசி நடுதான் புராடா அவள் கொடபாடிகள் மகான்கள் பொய் சொல்ல மாட்டான். அப்படியே உனக்கு பிரெயின் வாஷ் பண்ணிக்கினே இருக்குது. பிராமணன் பொய் சொல்ல மாட்டான், அப்படியே ஏத்திக்கினே இருக்குது. அத இன்னொரு பிராமணன் சனாதனத்தை கடைபிடிக்கிறவோ தப்பு செய்ய மாட்டோளி அவரு. இதே மாதிரி இவங்களே விட்டா இதுங்க நொட்டு அந்த குழவி கொட்டுற மாதிரி கொட்டி இதுதான் ஜாதி தான் இந்து மதம், அல்ல பிராமணம் தான் வஸ்தி, நீ ஏத்துக்கணும், அதுதான் இந்து மதம். இப்படியே இருக்குதுயா. இதுங்க யாரும் ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் பயிற்சி செஞ்சது கிடையாது. இவங்களுடைய குருவுக்கு குரு, அந்த குருவுக்கு குரு, பிரிவ முக பெரிவான்றவன ஊரம் போட்டுட்டே மேறவனாகிறான். ரகசியமா மேஞ்சிக்கலாம் சாஸ்திரத்துல அளவுடு. அதுக்கு சாஸ்திரம் இவனே எழுதி வச்சுக்கின்னு அளவுடு ஆக்கினா இவனுக்கிட்ட இருந்து நீங்க எந்த பாடத்தை படிப்பீங்க? நீங்க எதையுமே படிக்க முடியாது. அறிவை வளர்த்துக்க முடியாது. பிராமணர்களை நீங்கள் கைவிடவில்லை என்றால் ஆன்மீகத்தில் தோற்று போய் விடுவீர்கள் மக்களே. நம்ம கிட்ட பொக்கிஷம் இருக்குது. இதையெல்லாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடுறோம். 3 நாள் வச்சு இந்த தண்ணியில கரைச்சிறியா, இல்ல 10 நாள் வச்சு தண்ணியில கரைக்கிறா, பெரிய விநாயகர் ஆயிட்டாங்க. இப்ப கிடுன்னு வளர்ந்தே வானலாவ புள்ளியாரு. கடல்ல அமுங்கலன்னா தடியில போட்டு அடிச்சு புள்ளியார வச்சு உள்ள முழுக்க வைக்கிற அளவுக்கு எல்லாம் ஆயிப்போச்சு. ஓகே, அறிவு கொழுக்கட்டை காணப்பா. ஏன் நாங்களா நல்ல கொழுக்கட்டை செஞ்சோம், நல்ல முக்க படிய முட்டிட்டு வயிறு மூட்டை போட்டு பெறல. இதான் பிள்ளையார் சதுர்த்தி. இப்படியா? இந்த 21ஆம் நூற்றாண்டு அறிவுபூர்வமான உலகம் எத்தனை சமயங்கள் மோதுகின்றன. இதுல நீ உன்னுடைய சமயம் உயர்ந்த சமயம் நீ நிரூபிச்சு ஆகணும். அவன் கேட்கிற கேள்வி நீ பதில் சொல்லி ஆகணும். நீ இதையா சொல்லுவ? இதான் சொல்றான் பாப்பான், இப்படிதான் சொல்லணும், இது மட்டும் தான்ன்றான். அறிவு எல்லாம் இருக்கவே கூடாது. அறிவு நீ வளர விடனா தமிழ் அழிச்சிடு. பாஷை கொஞ்சம் முகப்புற சொல்லிட்டாரு, அழிச்சிட்டா இதெல்லாம் சேர்ந்து அழிஞ்சு போயிடும். இன்னும் 2 மடையெல்லாம் முட்டாலாம் ஆக்கி வச்சுக்கலாம். நான் ஒரு ஆளாவது சொல்றேன், நீங்களாவது கேக்குறீங்களே. நீங்க ஒரு 4 பேரோட சொல்லுவீங்கல்ல. விநாயகர் படுற ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் சொல்லி கொடுக்குறவரா பிள்ளையாரு. குட்டு போடும் போது வரணும், டப்புன்னு குட்டு போட்டுக்காத. எனக்கும் ஔவையாருக்கு சொன்ன அந்த ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் சொல்லி கொடு பிள்ளையாரு. போடு குட்டு போடு. கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்தாய் அன்னைக்கு ஔவையாருக்கு. எனக்கும் கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து எனக்கும் அறிவிப்பாய் பிள்ளையாரே. போடு கரணம். இத சொல்லுவியா? சொன்னா நீ இன்னத்துக்கு இந்து சமயத்தை நீ என்ன வளர்கிறது? ஒரு ஜனமும் அவங்க எழுந்து நின்று வளர்ப்பாங்க. மூட நம்பிக்கை மூட மதம்லாம் யார்கிட்ட வர? அறிவுபூர்வமான சமயம் எங்களுடைய சமயத்தை வர்றான்னு இவன் பதில் சொல்லுவான்.
இப்ப நான் என்னத்துக்கு இருக்கிறேன்? எல்லா சமயம் சொன்னதே இந்த ஒரே அறிவு தான் நான் சொல்றேன். அதான் முகமது நபியினுடைய எக்ஸாம்பிள சொல்றேன். புத்தர் பெருமான் பத்தி கேட்கவே வேணாம் இல்லையா? கண்ணபிரான் சொன்னதை சொல்றான். பொறிகளில் பொருந்தினவனாய் வீணில் வாழ்கிறான் மனிதன் இல்லையா? அவர் உடனே அப்படியே எல்லாரும் சொல்லவே ஆயினா அதுக்காக சொன்னாரு இல்ல. எல்லாத்துக்கும் அளவு இருக்குது சொல்றாரு. எல்லாவற்றையும் தெரிந்து கொள். ஆனா அதே கதி மூழ்கி கிடக்காத வாழ்க்கையில அது தாண்டி வா. அவரு திருமணமானவர் தான், அவருக்கும் குழந்தைங்கள்லாம் இருக்கிறது தான். அவர் சொன்ன அர்ஜுனனும் 5 மனைவிகளோட எல்லாம் இருக்கிறவங்க தான். அதனால அவர் அதை சொல்லவே இல்லை. ஆனா அதுவே தான் வாழ்க்கைன்னு அதுலயே வாஞ்சி செத்து போயிட்டீங்கன்னா நீ வீணில் வாஞ்சி செத்துட்டடான்ட்டான். இப்ப என்ன, அதை தாண்டி பெரிய உண்மைகள் இருக்கின்றன, ஆன்மீக உண்மைகள். அது கிட்டவா யோகி ஆவாய் ஆக என்றார் ஒரு இடத்துல. யோகி ஆவாய். இப்ப நீ போகி, போகம், சுகபோகத்தை அனுபவிப்பதனால் நீ போகி. ஆனா அது ஒரு அளவிற்கு தான். அது எல்லாமே பொறிகளில் பொருந்திய வீணில் வாழ்ந்து மடிகிற சிறிய வாழ்க்கை. அதை தாண்டி வா. புரியுதா? ஒரே வகுப்புல நான் எல்லா வகுப்பையும் எடுக்கிறேன் உங்களுக்கு, வேற வழி கிடையாது. அப்ப யேசுபிரான் கேக்குறாங்க, அது என்ன இறை அனுபவத்தினால அது என்னதான் கிடைக்கும், நீங்க அதை சொல்லுங்க. இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா? இப்பெல்லாம் ஏஐ தயாரிப்பு, பெண்களை டிஸ்கிரைப் பண்ணி பாடுற மாதிரி ஆடுற மாதிரி போடுறோம் பாரு அந்த யூடியூப்ல எல்லாம். எப்படியா பாடுறான்னா ஊந்துருவோம் அதுல. அவ்வளவு அட்ராக்டிவா இவனுடைய கற்பனையில ஒரு தேவதை பெண்ணா வந்தா எப்படி இருக்குமோ அதை தாண்டி இருக்குது அந்த ஏஐ தயாரிப்பு. அப்படி இருக்குது. எங்கிருந்து தப்பிக்கிறது இளைய தலைமுறை? முடியும். ஏன் நான் தப்பிச்சேன்ல, என்னை போல பின்னால் வருகிற இளைய சமுதாயத்துல யாருமே தப்பிக்க மாட்டாங்கன்னா சொல்றீங்க? இல்லவே இல்லை. அறிவு அங்க வேலை செய்யும். யேசுபிரான்ட்ட கேக்குறாங்க, என்ன சித்தர்கள் பாடல், சித்தர்கிட்ட கேக்குறாங்க. அவங்க பரத்தி கப்பு வேறதா, பணத்தி கப்பு வேறதா, பரத்தி கப்பு பணத்தி கப்பு பகுத்து பாரு ஒண்ணு இல்லையான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யாரு? சித்தர் பாடல். கப்பு இல்ல, போகம். பரத்தி போகம் உங்களுக்கு புரியணுன்றதுக்கு நான் சொல்றேன். பரத்தி போகம் வேறதா, பணத்தி போகம் வேறதா, பரத்தி போகம் பணத்தி போகம் பகுத்து பாரு உண்மை. இந்த இடத்துல பரத்தின்றது கரிய நிறப்பெண், பணத்தி என்பது வெள்ளை நிறப்பெண். இவ்வளவுதான். ஏன்னா மேல் ஃபீமேல் அட்ராக்ஷன்ல இந்த நிறம் என்பது மேஜரா அங்க அப்படி அவங்களும் அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு வகுப்புல சொல்றாங்க, ஃபாரின் லேடியில ஒரு பிளாக் லேடி எனக்கு போட்ட ஒரு கமெண்ட்டை பத்தி சொல்றேன். நம்ம பிராமின் பெண்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க அவங்கள பத்தின்ட்டு. உண்மையிலே செம டாப் தானே, கொஞ்சம் பச்சையா இருக்கும். ஆனா நான் ரொம்ப சொல்ல விரும்புறேன். இன்னொரு நாள் கழிச்சா நான் சொல்றேன். அதாவது இந்த பாட்டை இப்படி சொன்னேன், உங்களால புரிஞ்சுக்க முடியும். அது சொன்ன இதுல இருந்து கான்செப்ட்ல இருந்து சொன்னேன். சரி, அப்போ யேசுபிரான்ட்டு கேக்குறான். அப்போ அவர் எல்லாத்தையுமே என்ன சொல்றாரு? இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா? நாட் திஸ் ஒன், இட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். நாட் திஸ் ஒன், இட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். அப்ப கடைசியில என்ன சொல்றாரு? நீயாகவே அனுபவத்தில் தெரிந்து கொண்டால் தான் உண்டு இல்லையா? இங்க சித்தர்கள் என்ன சொல்றாங்க? கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. எல்லாமே அது எடுத்து சொல்ற ஆளு பாப்பான விட்ட உடனே அவன் இதெல்லாம் ஏன் அவன் இதெல்லாம் தொடாத தொட்டு அதை தொட்டு வென்ற பிராமணரான பிரம்மேந்திர சரியா சொல்றாரு இல்ல? ஏன் அது ஏன் இவன் சொல்ல மாட்டான்? அவர் இன்னும் கூட நல்ல டீப்பா நிறைய சொல்றாரு. அவரு அதுல சொன்னதுல முக்கியமான வரி தான் இது. இன்பம் இன்பம் என்று நினைத்து கொண்டு துன்பமான நிலைகளையே சமுதாயம் ஒன்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிம்பிளா விளக்கம் சொல்லிட்டு அப்ப யேசுபிரான்ட்ட சொல்றாங்க. அப்ப திருமண இன்பம்ன்றது ஒரு பெரிய இன்பம் இல்லைன்னு சொன்னா புதுசா கல்யாணம் வேற உட்காந்துக்கிறேன், நான் பண் போட்டு வாட்டுறேன். ஆனா தப்பு இல்ல, தெரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அப்போ அவரு கேக்குறாங்க, நீங்க ஏன் அப்போ திருமணம் ஆனவர்கள் கிட்ட போய் நீங்க ஏன் இதை சொல்லி அவங்கள துறவு மேற்கொள்ள வைக்க கூடாதுன்னு இயேசு கேக்குறாங்க. சார் அவரு என்ன சொல்றாரு தெரியுமா பதில்? அதுக்கு திருமண வாழ்க்கையில இன்பம் இருக்கிறது, ஆனா அது சொம்ப தத்தினுடைய இன்பம் தான்.
சொல்றீங்க, இதை கடந்த இறை என்பதுதான் பெரியதுன்னா அவரு திருமணமாகாம வாழறார். தன் சீடர்களை திருமணமானாலா சென்ட் பீட்டரா இருந்தா திருமணமாயி சென்ட் பீட்டர் ஒரு குழந்தை வேற இருக்குது அப்போ. ஆனா உதிரிட்டு வான்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே பின்னால போறாங்க. அப்புறம் போனோம்னா அவங்களுக்கு அந்த எல்லா நிலைகள் எல்லாம் உணர்த்தின பிறகு அவங்களுக்கு இதுல ஸ்டாண்ட் பண்றாங்க. அப்ப கேக்குறாங்க, இவ்வளவு உயர்ந்த என்பெல்லாம் இருக்குது, நீங்க எல்லாரையும் நீங்க அப்படி அப்படியே திறந்துட்டு வாங்க, நீங்க ஏன் சொல்லக்கூடாது, இல்லறவாசிகளை எல்லாம் வாங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது? அவர் என்ன சொல்றது, அவருடைய பதில் ஒரே வரிதான், சொன்னால் கேட்க மாட்டார்கள். முடிஞ்சிடுச்சு, சொன்னா கேட்க மாட்டாங்கப்பா. தெரிவு செய்துதான் சீடர்கள், 12 சீடர்கள், 72 சீடர்கள்னு சொல்லுவாங்க இயேசுபிரான். 72 சீடர்கள், இதுல 12 பேர் அப்போஸ்தலர்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது உள்ள சமயத்து உள்ள போனா அது கொஞ்சம் டீப்பா இருக்கும். அப்போ உங்களுக்கு புரியுதா? இப்ப திரும்ப வாங்க, நான் இயேசுபிரானை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே பேய்களை ஓடிப்பாங்க, பிசாசுகளை ஓடிப்பாங்க, பாவ மன்னிப்பு பெறுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, பாவிகளே பாவிகளே இப்படியா வகுப்பு எடுக்கிறேன், இயேசுக்கு வகுப்பு எடுக்கிறேன் இல்லையே. இயேசுபிரான் வகுப்புலயும் இப்ப அவரு சொன்னது வேறையா, புதர் பிரான் வகுப்புலயும் துறவை சொல்லி அவர் சொன்னது வேறையா, கண்ணபிரான் வகுப்புலையும் வீணில் பொறிகளில் பொருந்தினவனாய் வீணில் வாழ்கிறான், யோகி ஆவாயாகன்னு சொன்னாரு. அப்ப அவரு சொன்னது வேறையா? ஒண்ணுதானே. அப்ப எந்த இடத்துல இடிக்குது? நம்ம கிட்டதான் இடிக்குது. நாம இயேசு சொல்லியும் கேட்கல, புத்தர் சொல்லியும் கேட்கல, கண்ணபிரான் சொல்லியும் கேட்கல, இப்படி வாழறோம். அப்ப என்னுடைய வேலை இயேசு சொல்றதும் இதான், கண்ணபிரான் சொல்றதும் இதான், புதர் பெருமான் சொல்றதும் இதான், சிவனடியார்கள் மாணிக்க வாசகர் ஔவையார் பிள்ளையார வச்சு ஐம்புலந்தனை அடக்கும்பாயம் சொல்றதும் இதான், மாணிக்கவாச சிவபெருமானை வச்சு கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே அப்படின்ட்டு சொல்றதும் இதான், ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம்னு சொன்னதும் இதான். ஒண்ணுதானே. அதனால எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் இது எல்லாம் ஒண்ணுன்னாலும் குருநாதர் அனுபவத்திலிருந்து தான் பேசணும்னு சொல்லி எனக்கு இப்ப நான் உங்களுக்கு முகமது நபி சொன்னதும் இதான். ஆனா நான் இஸ்லாத்து வகுப்பு குரான் வகுப்பு எடுக்கிறேன்னா இங்க இல்ல. ஏன்? குருநாதர் கட்டையில அனுபவம், எனக்கு இஸ்லாத்துல அனுபவம் இருக்கணும், அதுல இருக்கணும். அறிவுபூர்வமாக பாக்குறேன், இது ரொம்ப நல்ல அறிவுபூர்வமாக உண்மையாக இருக்கிறது, அதனால அதை எடுத்து வகுப்புகளில உதாரணம் பேச முடியுமே தவிர நான் அந்த குரானே உங்களுக்கு நடத்தி அந்த இஸ்லாத்தையே உங்களுக்கு போதிக்கணும்னா அதுல எனக்கு அனுபவம் இருக்கணும். அது இல்ல, இந்த அளவுக்கு இல்ல. அதனால அதை நான் தொடாமலே உதாரணத்துக்கு மட்டும் அதை எடுத்துவேன். இதே மாதிரி குருநானக்கனுடைய சீக்கிய சமயம் திரும்ப உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். குருநானக் சீக்கியர்கிட்ட முதல் கட்டளை சமஸ்கிருதம் படிக்க கூடாது, படித்தால் கெட்டு போய் விடுவாய். குருநானக் நம்பர் 1. அவங்களுடைய சமய கொள்கையில ஏன் தமிழர்களுக்கு இதை எடுத்து சொன்னா என்ன, ஏன் உங்ககிட்ட அந்த அறிவு சேரல? இது எனக்கு சொல்லி கொடுத்தவர் பிராமணரான பிரம்மேந்திர சொல்லி கொடுத்து எழுதி கொடுத்தாரு ஒரு கட்டுரையில. அதை படிச்சோன்னு எழுதி ஆக இந்த மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு, ஏன்பா அவர் செஞ்ச வேலையை நீங்க இல்லாம செஞ்சிருக்கலாம்ல? இப்போ அப்படியே குருநானக் சமஸ்கிருதம் படிக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு நான் அப்படியே இந்து மதத்தை வெறுத்து போய் அப்படியே இறங்கிட்டேன்னா ஒண்ணுட்டே பாப்பானுக்கு என்னென்ன பயமா அதை அப்படியே சமுதாயம் எல்லாம் பயப்படணும். அப்படியே அவனுக்கு லாபம் இல்லாத விஷயம், அவன் சமஸ்கிருதன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு மந்திரம் ஓதி மந்திரவாதி நாடா மாத்தி வச்சுக்கிறான். நான் இவ்வளோ சொல்றேன், யாருக்காவது அந்த அறிவு வேலை செய்த அரசர்கள் கிட்ட இவனுக்கு ஓதுன சமஸ்கிருத மந்திரம் எல்லாம் என்ன ஆச்சுன்னு நான் கேக்குறேன். இன்னி வரைக்கும் யாரும் பதிலே சொல்ல மாட்டேன், கம்முனுக்கிறான்.
ராஜா குடும்பம் ஒழிஞ்சது இல்ல, ஆடு மேய்க்கிறாங்க மாடு மேய்க்கிறாங்க எல்லாம் ஒழிஞ்சது இல்ல. இன்னைக்கு தலைப்பு அதுதான் ஓடுது. லைவ்ல இருக்கிறவங்கள அதை பார்த்திருப்பாங்க, நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. தலைப்பே பிராமணர்கள் பேச்சை கேட்ட யூத சமண பௌத்த 6ஆம் நூற்றாண்டு இந்து சமயம். 6ஆம் நூற்றாண்டு இந்து சமயம் அழிஞ்சிடுச்சு, இப்ப கிடையாது. இது புதிய இந்து சமயம் தான். 6ஆம் நூற்றாண்டு இந்து சமய அரசர்கள் ஒழிந்தார்கள் பிராமணன் பேச்சை கேட்டு. நான் சொல்றது தப்பா இல்லையா நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் விடுங்க, இது பெரிய பெரிய சப்ஜெக்ட். புலன்களை வென்று பெரிய நிலையை அடைந்து அண்ணாமலையார் தரிசனம் பெற்றவன் நான், புத்தரை சந்தித்து உபதேசம் பெற்றேன், இயேசுபிரான் சந்தித்து இதான் சென்ட் பீட்டர் சம்பந்தரா வந்தான்னு சொன்னது. சின்ன வயசுலயே உண்ணாமலை அம்மன் நீ தான் சம்பந்தரா இருந்தாய், ரமணரை நீ தான் சொன்னது, அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். ஓகே. ஆனா இப்ப நான் சாதாரணமா கேட்கறேன், சாதாரணமா உங்களுக்கு கேட்கிறேன். அந்த சமஸ்கிருதம் மந்திரம், சான்ஸ்கிரிட் மந்திர பவர்ன்றானுங்களே, மந்திரம் ஊதி ராஜாங்க செய்யாத யாகமா யஜ்ஜமா, அவனுக்கு வாழ்த்து பெறாததா, ஒரு கட்சி அரசியல் கட்சி தலைவர் அப்படியே பிராமண லைனா நிக்க வச்சு சின்ன பசங்க அப்படியே அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி காட்டுறாங்க. ஏன்னா நம்முடைய இந்து சமயத்தினுடைய பண்பாடா இது, பிராமணர்கிட்ட ஆசீர்வாதம், உங்களெல்லாம் சேர்ந்து அப்படியே ஆசீர்வாதம். என்னது இது? அறியாம கூத்த செம்மையா ஆடி ஜனங்களை இன்னும் 2 முட்டாளாகிறீங்கப்பா. எப்பா தலைவர்களா? இவங்கள பார்த்தான் சொல்றேன், நீங்களாம் தலைவர்களா? சாதாரண மக்களா இரு, நான் வேணாம் சொல்ல. அறியாமலே எல்லா மக்களும் இருக்கிறாங்க. தலையின்ற அவங்களை வழிநடத்த போறேன்ற உன்னுடைய ஒரு அசைவும் அறிவுபூர்வமா இருக்கணும். அதில் உள்ள உண்மை நீ தெரிஞ்சிருக்கணும். சும்மா அப்படியே வந்து அப்படியே இந்துடா அப்படியே எதுடா நம்முடைய பண்பாடுற அப்படியே பாப்பா எல்லாம் நமஸ்காரம் பண்ணி காட்டுறான்னா, இதை விட அதிக நமஸ்காரம் பண்ணானே அரசாங்கம்லாம். பொண்ணு கொடுத்து பொருள் கொடுத்து நிலதானம், கோதானம், வஸ்திரதானம், கஸ்திரதானம், என்னென்ன கன்றாவியோ எல்லாத்தையும் கொடுத்து நமஸ்காரம் பண்ணானப்பா. அவன் பெறாத வாழ்த்த சமஸ்கிருதத்துல பா ராஜா உனக்காகவே நான் ஸ்பெஷலா ஒரு மந்திரம் வச்சுக்கிறேன்னு கூட வாழ்த்திருப்பானுங்க. இவங்களுக்கு தெரியாது. என்னப்பா ஆச்சு ஜனங்க? நீங்க கேட்கணும் தலைவர்களை. இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கிற பாப்பரேஜ் ஆடுற தலைவர்களை நீங்க கேட்கணும். என்ன ஆச்சு? இன்னொரு தலைவர் வந்து மிருத்யுஞ்சய யாகம் பண்ணி காட்டுறாரு, அப்படியே டிவியில காட்டி அவரு அவங்க மனைவி வந்து அப்படியே பண்ணி காட்டி, அது பத்தாதுன்னு போய் திருவண்ணாமலையில அப்படியே வளர்க்க போச்சு. யாரு? இப்ப இருக்கிற சங்கராச்சார முன்னில வச்சு. இவங்க இதெல்லாம் பெருமை இவங்களுக்குலாம். அட இதை விட பெருமை ராஜாங்க அவனுக்கு பண்ணாத ராஜ சூய யாகம், அசுவமேத யாகம், பெரிய பெரிய யாகம் அவனுக்கு பண்ணது. மாடு மேய்குதுரா தலைமுறை, வளநூல்ல கூலியர் ஓட்டுது பாருங்க. இப்ப எல்லாம் ஆடு மேய்க்குது. இங்கதானா நாடு பூரா அரச குழந்தை போய் எடு. ஒரு தொலைக்காட்சி விஷயத்துல இந்த அரச குழந்தை என்ன ஆச்சுன்னு பேட்டி எடுக்கிறான். எல்லாமே வறுமையில இருக்குது. ஏன்பா நீங்க தலையாச்சு? பொதுமக்களுக்கு சிந்திக்க நேரம் இருக்காது. அவங்க அன்றாட வாழ்க்கையை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு சரியா இருக்கும். நீ தலையை உபயோகப்படுத்தணும். நீ இது நம்ம பண்பாடு, இதான் நம்மளுடைய சம்பிரதாயம் நமஸ்காரம் பண்ணி காட்டுவியா? அவங்களாம் கூட சமூக நீதி பேசுதில்லை. இன்னொரு குரூப் அப்படியே சமூக நீதின்றது, அப்படியே சமூக அநீதியா பாப்பாங்கிட்ட தானேப்பா தொடங்குச்சு. உனக்கு கடவுள் 4 ஜாதியா பச்சான் பொய்ய கிருஷ்ணவாயில சூரி செம்ம சக்சஸ்ஃபுல் கேம் ஆடி வச்சுக்கிறான். இன்னைக்கு நீ நினைச்சாலும் ஜாதிகளை ஒண்ணு சேர்க்க முடியல. கலப்பு திருமணன்ற பேர்ல 1-2 மட்டும்தான் உடைக்குது. நிறைய பரவுதானா, அது வரைக்கும் பரவாயில்ல. ஆனா எப்போ எவ்வளவு நாள், இவ்வளவு நாள் ஆகி இவ்வளவு நாள் ஒருத்தர் வெறுத்து வாழ்ந்து இவ்வளவு பேர் உட்காந்துக்கிறீங்க. இப்ப கூட நான் சொல்றேன், ஒருத்தவங்களுக்கும் நம்ம ஜாதிக்காரன் யாருன்னு நேரம் டக் டக் டக்குன்னு மைண்ட்ல ஒரு லிஸ்ட் இருக்கும். இங்க உட்காந்துக்கிறவங்கள இவங்களா நம்ம ஜாதி, இவங்களா நம்ம ஜாதி, இவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி இருக்குது உரிப்புச்சு. அதை உடச்சு தூக்கி போடுவியா? கண்ணெதிர்க்கே உதாரணம் இருக்குது. நீ அந்த காலத்துல ஒரு 100 வருஷம் 50 வருஷம் முன்னாடி கூட உதாரணம் காட்ட முடியாது. ஏன்னா ராஜாங்க ஜமீன்தாரங்களாம் இருக்குதான் செஞ்சாங்க. அவர் காந்தி பேச்சை காட்டின்னு எல்லாம் பூந்தி துண்டு உட்காந்துக்கிறாங்க. இன்னைக்கு காந்தி வல்லபாய் பட்டேல் பேச்சு, நாட்டு ஒற்றுமை. நீ சொல்றீங்களா பட்டேல் அப்படியே ஒருங்கிணைத்தார்னு அவருக்கு அப்படியே என்னென்னமோ இதெல்லாம் ஊர்வலம் எல்லாம் காட்டு அவ்வளவு பெரிய சேலை வச்சு. அந்த அரச குடும்பம் நார்த் டு சவுத்
அரச குலம் எல்லாம் பார்த்தா அதுங்க எவ்வளவு மனவேதனை அடைஞ்சிருக்கும். நீ அவங்கள தூக்கி தலையில வச்சு கொண்டாடுவானா? அவங்க ஜமீன் எல்லாமே அது எல்லாமே எழுதி கொடுத்தான். நீ சுதந்திரத்துக்காக நாட்டு ஒற்றுமைக்காக எல்லாமே எழுதி கொடுத்தான். எழுதி கொடுத்த அந்த அந்த குடும்பங்களை நீ என்ன பண்ணி வச்சுக்கிற? இன்னைக்கு உங்களுக்கு மாசம் மன்னர் மானியம் இவ்வளவு கொடுக்குறேன், அந்த காலத்திலேயே 10,000 ரூபாய் என்னமோ கொடுக்குறேன்னு ஓகேன்னு உடனே இந்திரா காந்தி வந்தாங்க, மன்னமனை உழைக்கப்படாத புஸ்தகம் வச்சிட்டாங்க. அப்ப இந்திய அரசாங்கம் நம்பிக்கைக்குரிய அரசாங்கம் இல்லைன்னு அங்க நிரூபிக்கிறாங்க. இந்த நம்பி கொடுத்து அதை அப்படியே இல்லைன்னாக்கணும்னா எல்லா அரச குடும்பமும் இவனை கேட்டா தத்துவம் முடிசார்ந்த மன்னரும் பிடிசாம்பல் ஆவர்னு இருக்கிறது சாஸ்திரத்துல. ஏன்டா பிடிசாம்பல் ஆகும்? ஏன்னா சமஸ்கிருத வாழ்த்து பெற்று இப்படி ஆகும். அதையா மறைக்கிற? அததானே திருமூலர் சொன்னார் 3000 வருடங்கள் முன்னாலே. பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தர் குலம் அழியும். இத படிக்குவானா இவங்க? காஞ்சிபுரம் கூச்சினாருன்னா என்ன செய்யறது? கும்பிட்டு காட்டு அவங்கள. என்னது இது? மக்களை உன்ன நம்பின மக்களை வழிநடத்துறதா இது? சமூக நீதினு ஒரு பக்கம் சொல்லி சமூக அநீதி கார்னர்ல தூக்கி விடுற. இவ்வளவு யோசிக்க முடியாதா? இந்த மந்திரம் தாண்டா ஒழிச்சுது, நம்முடைய அரச குடும்பங்களே ஒழிச்சுது. அந்த ஜாதி பேர்ல தான் கட்சியை வச்சுன்னுக்குறாங்க. இந்த ஜாதியோடைய அரசர்கள் குளம்தான் பரங்கிப்பேட்டையில ஆடு மேய்க்குது. ஏன் தெரியாதா உனக்கு? சிந்திக்க முடியாதா? அது மாதிரி போய் பண்ண சொல்லுது. அதை அப்படியே டிவில போட்டு காட்டி பாப்பா சப்போர்ட் ஓடுமா? அப்படியே எப்படிதான் நீங்க தப்பிக்க போறீங்க எனக்கு ஒண்ணும் தெரியல. நான் திரும்ப சொல்றேன், இவங்களை விட அவங்க பெட்டர், இவங்களை விட அவங்க பெட்டர்ன்னு சொல்லலாமே தவிர அரசியல் கட்சி இது எலெக்ஷன் எல்லாம் வரப்போகுது. ஆனா முழுவதுமாக நான் பிராமின் சமுதாயத்தை பிராமணர்களுடைய மறைமுக பிடியிலிருந்து அவங்க ஆட்சி தான் இன்னைக்கு நடக்குது. யார் ஆட்சி வந்தாலும் அவன்தான், அவன் தீர்மானிக்கிறது தான். அவருடைய பிடியிலிருந்து முழுவதுமாக மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை உள்ள, மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உடைய ஒரே ஒரு அரசியல் தலைவர் கூட இல்லை. யார நம்புவீங்க நீங்க? யார நம்புவீங்க? கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். இதற்கு தீர்வு கடவுளைத்தான் கேட்க வேண்டிய. ஏன்னா நான் இவ்வளோ உதாரணத்தோடு இவ்வளவு தெளிவா சொல்லிக்கினே இருக்கிறேன். பிராமண பேச்சு ஆலோசனை கேட்டு இங்க மட்டும் இல்ல, யூத சமய ராஜாங்க இன்னைக்கு காணும். முஸ்லிம் அரசர் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ அரசர்கள் இருக்கிறாங்க. ஜப்பான்ல கூட பௌத்த அரச குடும்பம் இருக்குது. யூத அரசர்கள் இல்ல. ஏன் பாப்பம் வச்சு கேட்டான், கேட்டு இயேசுவை கொலை பண்ணி எல்லாம் பண்ணிட்டானுங்க. கிடையாது. அங்க வந்து இங்க வந்தோடனே சமண அரசர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு இல்ல. பௌத்த அரசர்கள் இந்தியாவில இருந்தாங்க, இந்தியாவில பிறந்தது தானே இல்ல. இந்து சமய அரசர்கள் இருந்தாங்க 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அதுக்கப்புறம் இப்ப இந்த 50 வருஷம் முன்னாடி கூட இருந்தாங்க. இல்ல, எல்லாரும் பிராமண ஆலோசனை கேட்டவனும். சும்மா இல்லாம இவங்களை கூப்பிட்டு வச்சு இவங்க அறிவாளின்ற மாதிரி நினைப்பு ஏற்படுத்திடுவானுங்க. திருமூலர் அவரு ஒல்லியா அப்படியே ஒரு கோமல் கட்டின ஒரு அரசமரத்துல உட்காந்து தியானத்துல இருக்கிறாரு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்ணது வந்து ஒரு பாட்டு தான் பாடுவார், 4 வரி. அதுல ஒரு பாட்டு இது, பார்ப்பன என்னை கருவறை பூஜை செய்வது வேந்தர்கள் அழியன் முட்டர் 4 வரியில பாட்டு கண்ண முடியினாரு. அவர் எப்ப கேட்பாங்க, அவரு பெரிய கட்சி நடத்தி அவரு பெரிய பணக்காரனா இருந்து ஆனா அதை பத்தி பேசுவாங்க. சித்தர்கள் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. கேட்கலையே, அததான் சொல்ல வரோம். இந்து அரசர்கள் கேட்டிருந்தா இங்கேயாவது தப்பிச்சிருக்கலாம்ல, கேட்கல. பொல்லா வியாதி வரும்னாரு, இது வந்து போச்சு, கொரோனா வந்து போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனை வந்ததோ அது எவ்வளவு அழிஞ்சதோ தெரியல, இனிமேலும் வரும்ன்றாங்க. பார்கொண்ட நாட்டிற்கு பஞ்சமும் ஆமேன்னு சொல்லிட்டு போயிறாரு சார். நாட்டிற்கு பஞ்சம் வரும், பாப்பான கருவறை பூஜை செய்ய வந்து இன்னும் ஒண்ணு இருக்குது. யாராவது ஸ்டெப் எடுத்து பஞ்சம் வராம காப்பாத்தினா முதல்ல எதுக்கடா அவங்கள கொஞ்சம் அப்படி ஒதுங்க சொல்லு. அனைத்து ஜாதி அர்ச்சகர்கள் இறக்கி அவங்கள பூஜை செய்ய விடு. எப்ப கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, நீங்க சம்பளம் எல்லாம் வாங்கிக்க, நான் ஆர்வம் ஆனான்னது கொஞ்சோண்டு நாட்டு பஞ்சம் வரும் நிக்கிறாங்க. இது எல்லாமே 3 வந்து போச்சு. வேந்தர்குள்ள அழியும், பொல்லா வியாதியும் வந்து போச்சு. இதுவும் வரணும்னு வராத காப்பாத்துவாங்கன்றீங்க.
திருமூலர் சொல்ல நிரூபிக்கிறதுக்குனாலும் கம்முன்னு இருப்பான் சாயமா. பஞ்சம் வந்ததுக்கு பிறகாவது இவர்கள் திருந்துவார்கள் நம்பிக்கையில தான் இப்பவே சொல்றேன். எனக்கு தெரியாது அதெல்லாம். நான் பாப்பேன் கரு விஷ்ணு அப்படியா நான் சொல்லல. ஆனா திருமூலரை நான் நம்புறேன். எல்லாமே நடந்தும் காட்டிடுச்சு. அரசுகளும் யூத சமயத்துல இருந்து அழிஞ்சுக்கிட்டே வருது அரசுகளும். இவனுங்க ஆலோசனை கேட்டு இப்பவும் அரசாங்கம் வந்தோடனே இவனுங்க ஆலோசனை கேட்டு அங்கங்க முக்கிய பாதையில் வைக்கிறதும் 75% கலெக்டர் இந்தியா முழுக்க பிராமணன் தான் போடுறான். இன்னைக்கு புள்ளி விவரம் 75%. அது 3% இருக்கிற அவங்க 75% கலெக்டர் எல்லாம் பிராமணன் போடுறான். ஏன்ப்பா இது உரைக்கமானது நான் பிராமின் தலைவர்களுக்கு? ஏன் ரேஷியா பிரகாரம் 3% கூட இருந்துட்டு போட்டுமே. மீதி இருக்கிற 97% இவங்களுக்கு அடிமையா தான் வாழ்ந்தாகணும். என்னது இது? எனக்கு தெரியாது. ஆன்மீகத்தின் பகுதிக்கு திரும்ப நான் வரேன். உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆன்மீகம் என்பது பொதுவான உண்மைதான். இது அதிலே இயேசுபிரானுடைய உண்மை இது. அவர் நான் பல வகுப்புகளாக உங்களுக்கு நடத்தி கொண்டு வருகிற உண்மை என்னன்னா, அந்த ஒரு உண்மையை தான் ஒரு இதுதான் எடுத்துக்கொண்டு புறத்திலே புறச்சடங்குகளை மிகப்படுத்தி காட்டி உங்களை வஸ்தி என்று காட்டிக் கொள்கிறீர்களே. கடவுள் உள்ளத்தை தானே பார்க்கிறான். உள்ள கடந்த உள்ளத்தை தானே பார்க்கிறான். நான் உள்ளத்தில் பொல்லாங்கு நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களே பிராமணர்களே, யூத பிராமணர்களே, அதை எப்பொழுது நீங்கள் சுத்தப்படுத்த போகிறீர்கள்? அன்னைக்கு அவர் கேட்ட கேள்விதான். அவரை கொலை பண்ணிட்டு இங்க ஓடியாந்து சமணம் பௌத்தம் இந்து அப்படியே ஸ்டப் பண்ணாங்கிறானுங்க. அதை மட்டும் நம்ம உள்ள வாங்கிக்க கூடாது. வாங்கணுங்க ஒருத்தங்க 2 பேர், பிரம்மேந்திரர், ராமகிருஷ்ணர், ரமணர், 2-3 பேர் அவ்வளவுதான். சாரதா தேவியர் நல்ல டாப். அவங்களும் பெண்கள்ல சமீபத்துல வாழ்ந்து என்னை சந்தித்து நான் அது கூட சொல்லியிருக்கிறேன். அவங்க பேசணும்னு நான் நேராவே கேட்டுக்கிறேன். காதுல கற்பனையில எல்லாம் இல்ல. யூ ஆர் நாட் மை சைல்டுன்னு சொல்லிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்க. நான் பிராமண துவேஷியா தான் வந்து சேவ போறேன். அதான் இல்ல. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மறைந்தும் நீங்க பிராமணருடைய இந்த மாதிரியான பிரச்சாரம், அதே மாதிரி இந்த மந்திரங்கிறது இல்ல, அதெல்லாம் கிடையாது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்ற திருமூலர். மனம்தான் அங்க முக்கியம், எண்ணம் தான் அங்க முக்கியம். குருநாத் பிரம்மேந்திர சொல்ல எண்ணம் முதல் வாதம். எண்ணம் தான் கடவுளுக்கு முதல். நல்ல எண்ணம் உள்ளவனா அதை மட்டும்தான் வரும். இயேசுவும் அதுதான் சொல்ற. உள்ளத்தை நீ பாக்குறீங்கல்ல, இயேசு படம் வரைஞ்சிருந்தா ஒரு இதயம் படம் வரைஞ்சி இப்படி காட்டின்னு இருப்பார். என்னன்னா உன் இதயம் எப்படி இருக்கு அதுதான் கடவுள் பாக்குறேன்னு தவிர புறச்சடங்கு. அவர் சொல்றாரு 4 மூல ரோட்ல எல்லாரும் பாக்குற மாதிரி என்னன்னு ஜபம் பண்றீங்களாப்பா? பிராமணர்ல கேட்டார். அங்க யூத சமயத்தினோட இதே பிராமணன் தான். பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேத பொருள் நுழைஞ்சாங்க. அங்கங்க பேரை மாத்திப்பான், ஊரை மாத்திப்பான். அங்க மாட்டுக்கறி துண்ணுவான், இங்க துண்ண மாட்டான். அங்க பூணல் போட்டுற மாட்டான், இங்க வந்தானு பூணல் போட்டுப்பான். கச்சா முச்சான் பச்சோந்தியா டக்கு டக்கு டக்குன்னு திரும்ப இங்க இருந்து அங்க போறான். போயிட்டு அப்படியே டக்குனு நான் பிராமின் கிறிஸ்டியன் ஒரு பொம்பளை நான் இயேசு கிட்ட வேண்டிக்கணும், எங்க ஜாதி காரோலி கிறிஸ்டியன் வீட்டுல எனக்கு மாப்பிள்ளையோ வரணும் வேண்டிக்கணும். உடனே இயேசு ஆசீர்வாதம் பண்ணாரு, எங்க பிராமின் கிறிஸ்டியன்லயே நான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லுது. எல்லாம் அப்படியே கொய்த்து. இப்ப பாரு இயேசு வந்து ஜாதி ஆதரிக்கிறவரை மாத்திடுச்சா ஒரு செகண்ட்ல. கெடுதி இதுக்குதான். இதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி உருப்படன்றீங்க. ஏன் இயேசு ஜாதி ஆதரிக்கிறாரு. அப்ப நீ அவங்களுக்கு ஒன்னியர் கிறிஸ்டியனா அப்படி ஒன்னியர் ஜாதியில வேண்டுகா உனக்கு அது கிடைக்கும். நீ நாடார் கிறிஸ்டியனா நீ நாடார் ஜாதியில சரியா போச்சா? எல்லாம் மாத்தி மாத்தி பேசணும். நான் இயேசு நாமத்தினாலே பாத்திரியாருங்க. அவங்களுக்கு என்ன போச்சு? இயேசு நாமத்தினாலே அவங்க ஜாதியிலேயே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிண்டு சுகமாக வாழ கடவுதுன்னுவான். அவனும் முடிஞ்சு போச்சு. அதனால உண்மை என்பது மிகவும் அரிது. அந்த அரிதான உண்மையை நீங்கள் காதிலே கேட்டிருக்கிறீர்கள். உள்ளத்திலேயும் அதை வாங்கி சிந்தித்து உங்களுடைய அடுத்த தலைமுறையாவது சரியாக குழந்தையிலிருந்தே சரியாக வளர்த்து உண்மை இது, கடவுள் பேரால் இருக்கிற பொய் இது, கடவுள் பேரால் இருக்கிற உண்மை இது என்று சொல்லி வளர்த்தால் நீங்களும் உங்கள் குழந்தைகளை, எங்க அப்பா அம்மா என்ன வளர்த்து தானே நான் இங்க உங்க முன்னால் நின்று பேசுறேன், அதே போல உங்கள் குழந்தைகளை நீங்கள் சரியாக வளர்த்தீர்களானா அப்பொழுது அது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இல்லையா? பெத்த குழந்தை எப்ப இது பண்றாங்க, தன் மகன் சான்றோன் 4 பேர் சொல்லும் போது சந்தோஷப்படுறாங்க இல்லையா? தந்தை மகற்காற்றும் நன்றி, இவன் தந்தை என்னொற்றான் கொள்ளினும் சொல். மகன் தந்தை காற்றும் உதவி.
இதே போல உங்கள் குழந்தை இவனை பெத்தத்துக்கு இவங்க அப்பா என்ன புண்ணியம் செஞ்சிருக்கணும். இதே வளவனூர்லதான் சேஷன் மாஸ்டர் இருந்தாரு. நான் சொல்லல சார், நீங்களே கேட்டு பாருங்க. வளவனூர்ல இருக்கிற முருகன் கோயில எங்க அப்பா அம்மா படத்தை கல்வெட்டு வடிச்சு அந்த இடத்துல அவங்களுக்கு பத்தி தகவல் எழுதி வச்சிருக்கிறாங்க. அன்பார்கள், என்னோட ஏற்பாடு இல்லை. அப்ப அவங்க சரியா உணர்ந்து இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்ச தொட்டு இவ்வளவுதான். நன்றாக சிந்தியுங்கள், செயல்படுங்கள். ஈஸ்வரனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.